தமிழ்நாட்டில் கோடை காலம் துவங்கியது முதல் வெயில் 100 டிகிரிக்கு மேல் அடித்து மக்களை வாட்டி வதைத்தது. இதுகுறித்து தமிழக அரசு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது. மருத்துவர்களும் கோடை காலத்தில் தங்களை மக்கள் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு அறிவுறுத்தினர். இந்த நிலையில் பகலில் வெயில் கொளுத்தினாலும் மாலையிலும் இரவிலும் மழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் தற்போது கோடை வெயிலுக்கு இடையில் மழை பரவலாக பெய்து வருகிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட சில பகுதிகளில் அவ்வப்போது பெய்யும் மழை தற்போது தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை வானிலை மையம் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தென்மேற்கு கடலோர பகுதிகளிலும் அதையொட்டிய தெற்கு இலங்கை கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 19ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி, மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 20, 21ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய உள்ளது என்று தெரிவித்துள்ளது. இன்று குமரி கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில், தெற்கு கேரள கடலோர பகுதிகள், தெற்கு இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழக வருவாய் நிர்வாக ஆணையர் SK பிரபாகர் மழைக்கால முன்னெச்சரிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர்களை அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல் தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், மயிலாடுதுறை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர் ஆகிய 26 மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர்கள் நிலையான வழிகாட்டுதல்களை பின்பற்றி பேரிடரை கையாள வேண்டும். மாவட்ட நிர்வாகத்துறை முழுமையான செயல்பட செய்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து கனமழையால் ஏற்படும் பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்று தெரிவித்துள்ளது.